ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டே புக். இன்றைக்கி நம்ம 2 விதமான சாலட் ரெசிபீஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று நாட்டு சோளக்கதிரில் செய்கிற சாலடும், இன்னொன்று கொண்டக்கடலையில் செய்கிற சாலட் ரெசிபியும் பார்க்க போகிறோம். இதில் நிறையா ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்குங்க. இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அதே சமயத்தில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறவங்க ஒரு டயட் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப கஷ்டப்படாமல் ரொம்ப பிடிச்சு விரும்பி சாப்பிட்றதா மாறிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க. சரி, வாங்க ரெசிபியை பார்ப்போம். முதல்ல நம்ம நாட்டு சோளக்கதிரில் எப்படி சாலட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இங்கே நான் 2 சோளம் எடுத்துகிட்ருக்கேன். தோலெல்லாம் நல்லா உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற முத்துக்களை நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஷார்ப்னர் இல்லைன்னா கவலைப்பட வேணாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு திரும்ப அதுக்கப்புறமா எடுத்து நம்ம முத்துக்களை பிரிக்க ஆரம்பித்தோன்னா ஈஸியாகவே பிரிக்க முடியுங்க. இப்போது உரித்த சோளத்தெல்லாம் குக்கரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்து நம்ம ஒரு 3 விசில் கொடுத்து இறக்கிக்கலாங்க. குக்கரில் ஸ்டீம் நல்லா இறங்கினதும் அதிகப்படியாக இருக்கிற தண்ணியை வடகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். அதில் விதைப்பகுதியை நீக்கிட்டு சதப்பகுதியை மட்டும் நறுக்கி சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்கின ஒரு பச்சை மிளகாவையும் மல்லி இலையையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பையும் 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறையும் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சாலட் தயாராகிடுச்சு. இதை நல்லா கலந்து பரிமாறலாங்க. இது 2 பேருக்கு போதுமான அளவு இருக்குங்க. இப்போ நம்ம கொண்டக்கடலை சாலட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வேக வச்ச 1 கப் கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் விதையை நீக்கின ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. அதே மாதிரியே தோல் உரித்த வறுத்த வேர்க்கடலையை 1 to 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயையும் மல்லி இலையையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூளையும் 1/4 டீஸ்பூன் சாட் மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்து பரிமாறணுன்னா நம்மளோட சூப்பரான கொண்டக்கடலை சாலட் தயாராகிடுச்சிங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.